நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில மனிதன் வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்துல எங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, எந்த மூலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு கடனோ நோயோ எதிரியோ இந்த மூன்றுல ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பான். இந்த மூணுமே எனக்கு இல்லைங்க, நான் ரொம்ப நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு சொல்வது மிக மிக கடினம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடனும் நோயும் எதிரியும் இல்லாமல் இருக்கணுமா? கண்டிப்பாக அந்த பதிவை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு உரிய பதிவாக இருக்க போகுது. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டிருக்காங்க. ஸோ தவறாமல் போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் வச்சுங்க. அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மற்றவர்களின் பணத்தை சம்பாதிப்பதை விட மற்றவர்களுடைய மனதை சம்பாதிக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, பணத்தை விட மனசாட்சிக்கும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கும் கடன் நோய் எதிரி வாழ்க்கையில வந்துதாங்க இருக்க போகுது. எவ்வளவுதான் நம்ம நல்லவனா இருந்தாலும் நமக்குன்னு சில கெட்ட பேர் இருக்கதான் செய்ய போறாங்க. சரி, உங்களுக்கு முதல்ல எப்படி இந்த கடன் உருவாகும், எந்த வழியில உருவாகும், எதிரிகள் எப்படி வருவாங்க, நோய் எந்த விஷயத்துல வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கும். ஏன்னா அதை தெரிந்து கொண்டால் அதை அழிப்பதற்கு குறைப்பதற்கு வழிவகை கிடைக்கும். மேலும் எந்த வயசுல இந்த கடனும் நோயும் எதிரியும் அழியும், எந்த திசை நடக்கும்போது இந்த கடனும் நோயும் எதிரியும் அழியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும், டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடன். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் எந்த விஷயத்துல உங்களுக்கு அதிகப்படியாக உருவாகும், எந்த விஷயத்துல கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல இந்த சொந்த தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொந்த தொழில் ரீதியான கடன் வாங்கணும்னு நீங்க முற்பட்டீங்கன்னா அதுல கூடுதல் கவனம் தேவை. இரண்டாவது, இந்த தந்தை கடன், பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல வாங்கக்கூடிய கடன், தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய கடனை நீங்க பொறுப்பேற்றுக்கிறது, தந்தை செய்ய வேண்டிய கடமையை, அதாவது கூட பிறந்த உறவுகளுக்கு தந்தை ஸ்தானத்தில் நின்று நீங்க செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய கடன், மற்றும் அரசாங்க வேலை பெற விஷயத்துல கடன், மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு லோன் வாங்குறது, அரசாங்க தொழில் கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கணும் அதற்காக கடன் வாங்குவது போன்ற விஷயத்துல நீங்க கடன் வாங்குகின்ற பொழுதும் சரி, மேலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற விஷயத்திலும் சரி, ஏற்படக்கூடிய கடனானது உங்களுக்கு மிக எளிதாக அடைவிடாது. குடும்ப தேவைக்காக, ஸோ குடும்பத்துக்காக ஏதோ ஒரு சோர்ஸுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க. ஸோ உங்களுடைய படிப்புக்காக வாங்கினா அது பிரச்சனை இல்லை, அந்த கடன் அடைஞ்சிடும். உங்களுக்கு தேவையான ஒரு 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அதுக்கு கடன் வாங்கினா அது அழிஞ்சிடும். உங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் சொந்தமாக ஒரு இடமோ நிலமோ வாங்குறீங்க, ஒரு சொந்த வீடு சமஸ்தானத்தில் வாங்குறீங்கன்னா அந்த கடன் அடைபட்டுவிடும். ஆனால் குடும்ப தேவைக்காக நீங்க ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக குறையிறதுக்கு மறையிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த கடன் 2 மடங்காக உயரும். ஸோ இதை தவிர்க்கணுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறோம், இப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்க, உங்களுக்கு உரிய ஒரு திசை, அதாவது நவ கிரகத்துல செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் தான் எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த செவ்வாய் பகவானுடைய புத்தியோ திசையோ நடந்தா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் குறையும். இதற்கு அடுத்து மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது குரு திசையோ குரு புத்தியோ உங்களுக்கு நடந்தா கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனை குறையும் மறையும். இதற்கு அடுத்தபடியாக சனி திசையோ சனி புத்தியோ நடக்கின்ற காலத்தில் கடன் பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு குறையும் மறையும். அதை அழிப்பதற்கு குறைப்பதற்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த 3 திசாபுத்திகள் கிடைக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதுவே வயசுன்னு எடுத்துக்கிட்டா எந்த வயசுல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லாம குறைச்சிக்கிட்டு வாழ முடியும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எந்த வயசுல இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு 33 வயது மற்றும் 47 வயது காலகட்டங்கள், 57 வயது காலகட்டங்கள்லையும் மற்றும் 61 வயது, இந்த 4 வயது காலகட்டங்கள்லையும் எப்பேற்பட்ட கடனை நீங்க வாங்கி வச்சிருந்தாலும் அந்த கடனை அழைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கிங்க, விட்டுறாதீங்க. மேலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு தவறாம நீங்க பண்ணணுங்க. ஆமாங்க, முருகப்பெருமானுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்துகின்ற பொழுது இந்த எதிரி பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் படிப்படியாக உங்களுக்கு குறையும். மேலும் மீன ராசிக்காரங்க கடலோரம் விற்றுக்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்படி அந்த முருகப்பெருமானை செல்கின்ற பொழுது அமாவாசை திதி என்று சென்று இரவில் தங்கிவிட்டு வாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும், அது எந்த சந்தேகம் இல்லை. சரி, இப்போ எதிரிகள் பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னு இந்த அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க,
அரசியல்வாதிகள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, சொந்த தொழில் ரீதியாக பார்ட்னராக உருவாகக்கூடியவர்கள், இவர்கள் பல நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் சில பேர்த்துக்கு சகோதரர்களே எதிரியாக மாறுவாங்க. இதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதற்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி அடையும். ஸோ இவர்களுடைய தொடர்புகள் உறவுகளை வைத்துக் கொள்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை உங்களுக்கு தேவை. ஸோ இவங்ககிட்ட வார்த்தைகளையும் நீங்கள் சரியான முறையில் பிரயோகிக்கணும், கையாள வேண்டும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதற்கு அடுத்து நோய் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை, உடல் ரீதியான வெப்பம், ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தமான வியாதிகள் இவையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வயிற்று வலி, உடல் வெப்பத்தால் வயிற்று சம்பந்தமான கோளாறுகளும், ஸோ இந்த பைல்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் சூட்டினால் மற்றும் கண் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இதெல்லாமே இயற்கை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் செய்துவிட்டு வர வர உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிணி நிவர்த்தி அடையும். மேலும் உங்களுக்கு ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் இப்படிலாம் சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய ஹெவியான எங்களுக்கு உடல் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனாருக்கு சென்று மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்துவிட்டு செந்தாமரை மலர் சூட்டிய மாலையை அணிவித்து வணங்கி விட்டு வாருங்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அப்படி பண்ணுகின்ற பொழுது எப்பேற்பட்ட கண்டம் நோய் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக உங்களுக்கு குறையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த கால்வலி பிரச்சனை அவ்வப்போது வரலாம். அடிக்கடி காலில் அடிபடுற நிகழ்வுகள் ஏற்படலாம். அதுக்கு சனிவனுடைய வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும். அமாவாசை திதி என்று முன்னோருடைய வழிபாடு தவறாமல் பண்ணிக்கணும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு முன்னோருடைய பித்ருக்களுடைய வழிமுறையும் அவர்களுடைய தொடர்பும் இயற்கையாக ஏற்பட்டுவிடும். ஸோ அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை மீனராசிக்காரங்களுக்கு எப்போதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மற்ற ராசிக்காரங்களை விட இந்த மீனராசிக்காரங்களுக்கு அது அதிகமாக ஈர்ப்பு உண்டு. அதனால முன்னோர்களை தொடர்பு உங்களுக்கு இயற்கையாக ஏற்பட்டுரும். அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற விஷயங்கள், அமாவாசை அன்னைக்கு முன்னோருடைய வழிபாடுகள் போன்றவற்றை அவ்வப்போது செய்து வர உங்களுக்கு இந்த எதிரி பிரச்சனையும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனையும் கண்டிப்பாக குறையும், மறையும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால முன்னோர்களை வழிபாடுன்றதை தவறாமல் நீங்கள் எப்பொழுதுமே பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வெளிநாட்டு யோகம், வேறு மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது, வேறு மாநிலத்தில் போய் இருந்து தங்கி இருந்து ஒரு தொழில் பண்ணுறது போன்ற விஷயத்தின் மூலமாக இந்த மூன்றும் இல்லாமல் உங்களால் வாழ முடியும். ஸோ பிறந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் செல்கின்ற பொழுது சொந்த பந்தங்கள் இல்லாமல் வேற ஒரு ஊரில் போய் நீங்கள் ஒரு வாழ்க்கை நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூன்று பிரச்சனையும் இல்லாமல் தவிர்க்க முடியும், குறைக்க முடியும் உங்களுக்கு. ஏன்னா மீனராசி அப்படின்றது ஒரு உபய ராசி. ஸோ இதனுடைய அமைப்பே அப்படி தான் வருது. மேலும் மீனராசிக்கு அதிகம் குரு பகவான் கடக ராசியில் தான் அவர் உச்சம் அடைகிறாரு. அதனால கடல் கடந்தோ அல்லது மாவட்ட எல்லை தாண்டியோ வேறு மாநிலத்திலோ வேறு ஒரு ஊரிலோ பிழைப்பு நடத்துகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு, தொடர்புகள், அந்த ஈர்ப்புன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ அதனால பித்திருக்களுடைய சாபம், பாவம் ஏற்பட எப்போதுமே வாய்ப்புண்டு. அதனால பித்திருக்கள் வழிபாடு காமனாகவே எப்போவுமே மீனராசிக்காரங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக கிடைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த வதிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.